trading fam, welcome to Vartagam Facebook channel. Now unga Gajapriya. Thank you so much for 5.74k subscribers for the trust and support. Every week, weekly analysis video and followed by real trade episodes எல்லாருமே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கல அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்க்கு அண்டர்ல மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல நம்மளோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் மண்டே நம்ம போட்டிருந்த ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோல வந்து இந்த வாரம் முழுக்க இண்டைசஸ்ல என்ன ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வாட் ஆர் ஆல் த லெவல்ஸ், ஹர்டில்ஸ், இது எல்லாமே நம்ம தெளிவா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து மண்டே டு வெட்னஸ்டே பேங்க் நிஃப்டில நம்ம என்ன ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம், மார்க்கெட் எப்படி மூவ் ஆயிருக்கு, என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு சிபிஆர் பேஸ்ட் என்ட்ரிஸ் கிடைச்சிருந்தது, அண்ட் நான் என்ன ட்ரேட் எடுத்திருந்தேன், அதுதான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பிஃபோர் என்டரிங் இன்டு த வீடியோ, இப்பதான் முதல் முறையா சிபிஆர் பத்தி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட் கண்டர்ல சிபிஆர் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அண்ட் அதுல ஃப்ரம் ஸ்கிராச் எல்லாமே நான் டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். அண்ட் அதை தொடர்ந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல நிறைய எபிசோட்ஸும் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா யூ வில் கெட் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். வாங்க வீடியோக்குள்ள போறோம். பேங்க் நிஃப்டியோட 5 minutes சார்ட் என்னோட லெஃப்ட் சைட்ல இருக்கு அண்ட் 1 hour சார்ட் என்னோட ரைட் சைட்ல இருக்கு. ஸோ பிஃபோர் டிஸ்கசிங் அபவுட் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லெட்ஸ் குவிக்லி செக் வாட் வாஸ் த ஓவரால் ட்ரெண்ட் அப்படின்றது. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி மண்டே சொல்லியிருந்தது தான், இந்த வாரத்துக்கு நமக்கு கொஞ்சம் வைட் சிபிஆர் அண்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சிபிஆர் டு ஆர்கன் எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருந்தது. பட் நமக்கு சிபிஆர் அண்ட் எஸ்பெஷலி ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேலதான் இந்த வாரம் கேண்டில்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருந்தது. ஸோ ட்ரெண்ட் வந்து கிளியர்லி புல்லிஷ் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டெய்லி சார்ட் பொறுத்த வரைக்கும் மந்த்லி சிபிஆருக்கு மேலதான் இருக்கு. இந்த மாசம் தொடக்கத்துல இருந்தே மந்த்லி சிபிஆருக்கு மேலதான் இருக்கு. அண்ட் இந்த லெவல் ப்ரீவியஸ் மந்த் ஹை, விச் மீன்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த ஆல் டைம் ஹை பிரேக் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் கண்டிப்பா R1 வரைக்கும் போகும் அப்படின்றது தெரியும். ஸோ டெய்லி சார்ட் எடுத்தாலும் சரி, 1 hour சார்ட் எடுத்தாலும் சரி, ட்ரெண்ட் வந்து ரொம்பவே கிளியரா புல்லிஷா இருந்தது அண்ட் அக்ரெசிவ்லி புல்லிஷ் அப்படின்றதையும் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ மண்டேவே சொல்லியிருந்தோம், அன்டில் அண்ட் அன்லெஸ் R1க்கு மேல இருக்கிற வரைக்கும், விச் மீன்ஸ் R1 சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுற வரைக்கும் பிரைஸ் மேலதான் போகும் அப்படின்ற ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன். அதை தாண்டி இப்ப R1க்கு கீழே வருதுனாலும் மேக்ஸிமம் ப்ரீவியஸ் வீக் ஹை லெவல் வரைக்கும் தான் வரும். அதுக்கப்புறம் அகேன் இட் வில் பேக் டு த புல்லிஷ் மோட். ஏன்னா அது ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்டா இருக்கும் அப்படின்றதும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எப்போ பேக் சைட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னா ஒன்லி வென் த கேண்டில்ஸ் க்ளோசிங் பிலோ வீக்லி சிபிஆர், அதுவும் அந்த 3 லைனுக்கு கீழே பாட்டம் சென்டர் பிவட்க்கு கீழே க்ளோஸ் ஆகணும்ன்ற விஷயம் வரைக்கும் தெளிவா லாஸ்ட் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஹேர்டில்ஸும் நம்ம போட்டிருந்தோம். இது ஒரு ஹேர்டிலா கொடுத்திருந்தேன் அண்ட் ஆல் டைம் ஹை லெவல் ஒரு ஹேர்டிலா வந்து கொடுத்திருந்தேன். ஃபைன். இப்போ மண்டே டு வெட்னஸ்டே நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத குவிக்லி வில் ஹாவ் அ லுக். ஸோ மண்டே பார்த்தோம்னா எனக்கு ஓப்பனிங் கேண்டில் இங்க இருக்கு. ஸோ ஓப்பனிங் வந்து வீக்லி சிபிஆருக்கு மேல இருக்கு, ப்ரீவியஸ் வீக் ஹை லெவலுக்கு மேல இருக்கு. ஸோ அப்போ ஓப்பனிங்லயே ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேல ஓப்பன் ஆவரேஜ் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைய பிரேக் பண்ணிருச்சு. இப்போ கரண்ட்லி ஒரு ஃப்ரெஷ் ஹைல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேல ஓப்பன் ஆகுது, ஓகே தென் மார்க்கெட் வில் ரன் டில் R1, R1 வரைக்கும் போகும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ அந்த லெவல்ல நம்ம மேப் பண்ணி வச்சுக்கணும். பிகாஸ் we knew it, சிபிஆர் பொறுத்த வரைக்கும் R1 ப்ரீவியஸ் வீக் ஹை, S1 ப்ரீவியஸ் வீக் லோ, அண்ட் சிபிஆர் ஓட ஈச் அண்ட் எவ்ரி லைன் வில் பிளே அ மேஜர் ரோல், வில் ஆக்ட் அஸ் அ மேஜர் ஹர்டில் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்தே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். அண்ட் அதுவே அது மாதிரி R2 R3 எல்லாம் இருக்காதுன்றதையும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லைன்ஸ் நீங்க போட்டுக்கலாம். ஸோ ஓப்பனிங் பார்த்தோம்னா மண்டே அன்னைக்கு we got wide CPR and outside CPR and distance are huge. ஸோ என்னதான் ட்ரெண்ட் வந்து கிளியர்லி எல்லா டைம் ஃப்ரேம்ஸ்லயுமே வந்து புல்லிஷா இருந்தாலும் அந்த புல் ட்ரெண்டே கொஞ்சம் ஸ்லகிஷா தான் இருக்க போகுது அப்படின்றத அந்த வைட் சிபிஆரை பார்த்தே நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வைட் சிபிஆர் ஓப்பன் ஆகுது, சிபிஆருக்கு மேல கேண்டில்ஸ் ஓப்பன் ஆகுது அண்ட் ஃபர்ஸ்ட் 15 minutes நம்ம யூஸ்வலா வெயிட் பண்ணுவோம். இப்போ 15 minutes கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது யூ கேன் என்டர். Maximum target you can aim the R1 level, which is like 1 hour ஓட R1 level or இங்க இருக்கிற R2 ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே இடத்துல இருக்கிறதுனால அவ்வளவுதான் நம்ம மேக்ஸிமம் எய்ம் பண்ற டார்கெட். அதுக்கு மேல போறது கஷ்டம் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பிகாஸ் R1 will act as a very important hurdle அப்படின்றதுதான். அப்ப இந்த ஒரு ட்ரேட் வந்து நம்ம எடுக்கலாம்.
அப்படின்றது சொல்லியிருந்தோம். அண்ட் மண்டே அன்னைக்கு நான் ஒரு பிடிஎஸ்டி ட்ரேட் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். யூசுவலி வென் த மார்க்கெட் இஸ் ஸ்ட்ராங்லி புல்லிஷ், அப்போ வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஒரு பிடிஎஸ்டி ட்ரேட்ஸ் எடுக்கிறது உண்டு. அண்ட் வென் கேண்டில்ஸ் வாஸ் சஸ்டெய்னிங் அபவ் R1 ப்ரீவியஸ் வீக் ஹை லாஸ்ட் வீக், அந்த இடத்துல வந்துட்டு பிடிஎஸ்டி ட்ரேட் எடுத்துட்டு ஒன்ஸ் கேப் அப் ஆனதுமே ஐ எக்ஸிட்டட். அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்ஸ் தான் நான் டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் ரீசன் இஸ் லைக் கிளியர் புல்லிஷ் ட்ரெண்ட் தான். நம்ம எவ்ரி வீக் டிஸ்கஸ் பண்ற மாதிரி ட்ரெண்ட் ரொம்ப கிளியரா புல்லிஷா இருக்கும் போது, see when our starkage indicator is saying it's very bullish in both the time frame, then ட்ரெண்ட் வந்து ரொம்ப கிளியரா இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஈஸியா நம்மளால சிபிஆர் ரிலேட் பண்ணி ட்ரேட் கான்பிடென்ட்டா எடுக்க முடியும். ஸோ அப்ப அந்த அன்னைக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஏரியால நம்ம எடுத்துக்கலாம். லேட்டர் ஆன் R2 பிரேக் அவுட்ல நான் எடுக்கலாமா, இங்க நான் எடுக்கலாமான்னு கேட்டா, see we need candle close above R1, only then we can consider the strength on the bull side. ஏன்னா R1க்கு மேல candle close ஆகணும். So now listen carefully. இப்போ R1க்கு மேல எனக்கு எப்போ candle close ஆகுதுன்னு பாருங்க. 10:15 candle, which means 11:15க்கு close ஆகுது. So you can check in 5 minutes. 11:15க்கு இந்த ரீஜன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 11:15க்கு இங்க இருக்கு. So 11:15க்கு எது ஹை? இதுதான் ஹை. அந்த ஹைய பிரேக் பண்ணிருக்கா 5 மினிட்ஸ்ல? திஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு காரிலேட். ஓகே, அந்த ஹைய பிரேக் பண்ணியிருந்ததுன்னா தான் ஃபர்தர் மொமெண்டம் இருக்கும். சி சிம்பிளி இப்போ கேண்டில்ஸ் வந்து 1 ஹவர்ல ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேல ஓப்பன் ஆறது, அதனால R1 வரைக்கும் போகும், அதான் நெக்ஸ்ட் பிவோட் லெவல் நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி R1க்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் R2 வரைக்கும் போகும் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணால எஸ், தட் இஸ் 100% கரெக்ட். மார்க்கெட் இங்க R2 வரைக்கும் போகணும் அப்படின்னா அதுக்கு 5 மினிட்ஸ்ல we need strong push. அப்போ அது எனக்கு எப்போ தெரியுது? மொமெண்டம் இருக்கா? ஏன்னா R1க்கு மேல கேண்டில் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா டெஃபினெட்லி இட் வில் ரீச் R2ன்னு தெரியும். அது அன்னைக்கே ரீச் ஆகுமா இல்ல ஆஃப்டர் 2 days ரீச் ஆகுமா அப்படின்றத we cannot predict at that particular moment only by checking 1 hour. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா 5 மினிட்ஸ்ல ரிலேட் பண்ணுவோம். ஓகே, I need candle close above 1 hour R1 to confirm that the trend is strongly bullish. இப்போ இந்த ஏரியால ட்ரெண்ட் ஸ்ட்ராங்லி புல்லிஷ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ 11:15க்கு மேல எனக்கு ஹை பிரேக் ஆகுது. இப்போ 5 மினிட்ஸ்ல மொமெண்டம் இல்ல. அப்போ இந்த பர்டிகுலர் டேவே R2 வரைக்கும் போகணும் அப்படின்னா இந்த ஹை எனக்கு 5 மினிட்ஸ்ல பிரேக் ஆகணும். only then I can expect the market to reach R2. அப்ப மண்டே வேற எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது. You can see later on the market was stuck inside these levels. So no further entry opportunity. And morning நம்ம கிடைச்ச opportunity was a high probable opportunity because the trend was clearly bullish. And it was already above R1 previous day. So சூப்பரான ஒரு என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் டியூஸ்டே. டியூஸ்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் எக்ஸாக்டா எனக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது. அகேன் that R1 started acting as a support. You can see first candle இது வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அண்ட் சிபிஆருக்கு மேல இருக்கு. அண்ட் அகேன் 1 ஹவர்லயும் எனக்கு R1 ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேல இருக்கு. ஸோ 1 ஹவர்லயும் ட்ரெண்ட் அக்ரெசிவ்லி புல்லிஷ். 5 மினிட்ஸ்ல சிபிஆருக்கு மேல இருக்கிறதுனால ட்ரெண்ட் வந்து அகேன் புல்லிஷ். அப்போ கிளியரா இருக்கு ட்ரெண்ட். சிபிஆருக்கு மேல இருக்கு, ஃபைன், நான் எந்த என்ட்ரி எடுக்கிறது? See, here you can see this R1 has started acting as a strong support. ஏன்னா இதுக்கு முன்னாடினாலும் nearly 4-5 candle was sitting over R1 and again this was taking support at R1. ஸோ கிளியரா இந்த 10-15 கேண்டில் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அதை நல்ல ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது. ஏன்னா R1க்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்க முடியல. அப்படியே இங்க பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா 10-15 கேண்டில் இட் வாஸ் லைக் கம்மிங் அபவ் சிபிஆர், டெய்லி சிபிஆர். ஸோ வாட் ஐ டிட், கேண்டில்ஸ் வந்து சிபிஆர்ல சப்போர்ட் எடுத்து இங்க மேல வரும்போது ஈவன் ஐ டுக் என்ட்ரி அண்ட் ஐ எக்ஸிட்டட் நியர்லி ஹியர் இன் திஸ் ரீஜன் ஒரு R1ல நான் எக்ஸிட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணினேன் டெலிகிராம்ல. ஓகே, ஸோ த ரீசன் ஃபார் என்ட்ரி இஸ் லைக் 1 ஹவர்ல ஸ்ட்ராங்கா R1ல இருந்து மேல வந்து மூவ் ஆகுது, ஸ்ட்ராங் சப்போர்ட். அண்ட் இங்கவும் சிபிஆர் இருக்கு. ஸோ அப்போ சிபிஆருக்கு கீழே வந்தாதான் நம்ம வந்து வரி பண்ணணும். இப்போ சிபிஆர் ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணும். ஸோ தட் இஸ் த ரீசன் ஃபார் என்ட்ரி. ஸோ இப்போ கண்டிப்பா ப்ரீவியஸ் டே ஹை போகும், அதுவும் பிரேக் ஆச்சுன்னா R1 போகும் அப்படின்றது தெரியும். பிகாஸ் ஆன் டியூஸ்டே ஆல்சோ வி காட் லிட்டில் வைட் சிபிஆர். யூ கேன் see the distance is quite higher, wide.
அதனால வந்து R1 எல்லாம் தாண்டினாதான் அகைன் அன்னைக்கும் மொமெண்டம் இருக்கும். R1 தாண்டிச்சா இல்ல. சோ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துட்டா நியர்லி இந்த ரீஜன் வரும்போது ஐ எக்ஸிட்டட் பிகாஸ் ஐ நியூ தட் அதுக்கு மேல போறது டஃப். ஏன்னா நியர்லி 2 o'clock ஆயிடுச்சு. Some correction from adjustments definitely will happen. And we knew one more thing also, all time highல ட்ரேட் ஆயிட்டு இருக்க வச்சு கண்டிப்பா ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு ஒண்ணு நடக்கும். அதுலதான் வந்து லாஸ்ட் அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து இட் கேம் டவுன் டு CPR. ஓகே, தட் இஸ் நாட் அ ரிவர்சல். உடனே வந்துட்டு people started saying bubble is going to come, market is going to crash. See, if the market crash has to come, then அந்த இடத்துல டெக்னிக்கலா ஏதாவது வீக்னஸ் தெரியணும். இப்போ வரைக்கும் டெக்னிக்கலா ஏதாவது வீக்னஸ் தெரியுதான்னு கேட்டா எதுவுமே இல்ல. டெக்னிக்கலி மார்க்கெட் வாஸ் ஸ்ட்ராங். தட் இஸ் வாட் வி வர் டிஸ்கசிங் இன் த பாஸ்ட் 2-3 வீடியோஸ். அப்போ இந்த இடத்துல என்னோட என்ட்ரி அப்படின்றது இங்க எடுக்கலாம். R1 previous day high region டார்கெட்டா பிக்ஸ் பண்ணலாம். This is against the low probable entry, guys. But we can take it with confidence because the overall trend is clearly bullish. இதுலயும் வந்துட்டு weekly CPR க்கு மேல இருக்கு, daily CPR க்கு மேல இருக்கு. So trend clearly bullish இருக்கறனால definitely we can take it with confidence. அந்த ஒரு opportunity தான் Tuesday நமக்கு கிடைச்ச opportunity. And then today வெட்னஸ்டே கேண்டில் எங்க ஓபன் ஆகுது அப்படின்றது நம்ம பார்க்கலாம். வெட்னஸ்டே வந்து எனக்கு எக்ஸாக்ட்லி டெய்லி சிபிஆருக்கு கீழே ஓபன் ஆகுது. ஆனா 1 ஹவர்ல வீக்லி சிபிஆருக்கு மேல இருக்கு, ப்ரீவியஸ் வீக் ஹைக் மேல இருக்கு. ஆனா இந்த R1 லெவல் வந்து ஒரு ரிஜெக்ஷனா ஆக்ட் ஆகுமோ அப்படின்ற ஒரு டவுட். ஏன்னா R1க்கு கீழே முன்னாடி நாள் கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு. R1க்கு கீழே க்ளோஸ் ஆயாச்சு. இப்போ இந்த R1 will act as a resistance, right? இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா மேபி ஒரு சின்ன ஃபால் இந்த லோ லெவல் வரைக்கும் இல்ல இந்த ப்ரீவியஸ் வீக் லோ வரைக்கும் ஹை வரைக்கும் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். தட் இஸ் நாட் அ கிராஷ் ஆர் தட் இஸ் நாட் அ ட்ரெண்ட் ரிவர்சல், தட் இஸ் ஜஸ்ட் கரெக்ஷன். அப்ப கீழே வரும்போது எவ்வளவு தூரம் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ நான் லெட் மீ மார்க் திஸ் லெவல் R1 லெவல். R1 லெவல் எக்ஸாக்டா இங்க இருக்கு. ஸோ ஓப்பனிங்ல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு சிபிஆருக்கு கீழே ஓப்பன் ஆகுது. தட் இஸ் ஈக்குவல் டு R1 லெவல் இன் 1 hour. ஸோ ஈவன் S1 ப்ரீவியஸ் டே லோலாம் பிரேக் ஆச்சு இங்கெல்லாம், அப்புறம் ஏன் ரிவர்ஸ் ஆச்சு? See, if you blindly check CPR alone in 5 minutes and if you are entering into the trade, definitely இங்க stop loss hit ஆயிருக்கும். சரி, ரீசன் என்ன அப்படின்னா S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட் கொடுத்தாலும் எனக்கு ஓவரால் ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கும்போது அது எப்படி கீழே விழ முடியும்? கீழே விழுறதுன்றது டஃப். அப்படியே விழுந்தாலும் எங்க இருந்து வேணா ரிவர்ஸ் ஆகும். அதனாலதான் நம்ம என்ன சொல்வோம்னா ஓவரால் ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கு, இங்க பேரிஷா இருக்குன்னா டோன்ட் கோ ஃபார் அன் என்ட்ரி. ஓகே, இன்னொன்னு என்னன்னா R1க்கு கீழே ஓப்பன் ஆகுது, மேக்ஸிமம் இந்த லோ வரைக்கும் போகும் அப்படின்றது தெரியும். ஆர் ப்ரீவியஸ் வீக் ஹை கூட நீங்க மார்க் பண்ணிக்கலாம். எது நீங்க மார்க் பண்ணீங்கனாலும் யூ கேன் see இது கீழே போறதுன்றது டஃப். இம்பார்ட்டன்ட் லெவல் இன் 1 hour. ஏன்னா 1 hourல இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல்ஸ் ஆல்சோ we have to consider to check the reversal. அப்ப அந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம், என்ட்ரி எடுக்க கூடாது. அண்ட் லேட்டர் ஆன் எனக்கு கேண்டில்ஸ் வந்து சிபிஆருக்கு மேல வருது, இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கலாமா? டெஃபினட்டா எடுக்கலாம். ஏன்னா எனக்கு அகைன் திஸ் கேண்டில் 11:15 கேண்டில் எனக்கு R1க்கு மேல க்ளோஸ் ஆகுது. So 11:15 candle R1க்கு மேல க்ளோஸ் ஆகும்போது it is giving you the confirmation கிளியரான புல் ட்ரெண்டுக்கு அகைன் உள்ள வந்துச்சு. அப்போ 11:15 candle எப்போ க்ளோஸ் ஆகும்? 12:15. See 5 minutesல 12:15க்கு மேல candles are coming above CPR. Definitely you can take entry with confidence here. இது low probable entry தான், but you can take it with confidence because overall trend is clearly bullish and candle closed above R1 already. அப்போ R1க்கு மேல வந்துச்சுன்னா அகைன் அட்லீஸ்ட் இவ்வளவு தூரமாவது போகும்னு நமக்கு தெரியும். அப்ப இங்க என்ட்ரி எடுக்கலாம். R1 நீங்க டார்கெட்டா பிக்ஸ் பண்ணலாம். அகைன் இங்க சப்போர்ட் கொடுக்கும் போது என்ட்ரி எடுக்கலாமா? அப்கோர்ஸ் யூ கேன் டேக் என்ட்ரி. அகைன் யூ கேன் பிக்ஸ் R1 previous day high as your target. 2 opportunities கிடைச்சதா? Once R1 previous day high breakout கொடுக்குது, yes, you can enter high probable entry. You can aim R2 as your target. See what I did, somehow I missed to take trade here because I was outside. And again, இங்க வரும்போது எனக்கு opportunity கிடைச்சது and I took entry here and nearly captured 100 points. I exactly exited here. Okay. So அதுக்கான screenshot தான் இன்னைக்கு டெலகிராம்ல போஸ்ட் பண்ணுவோம். So the reason is this. கிளியர்லி சிபிஆருக்கு மேல வருது அண்ட் இங்க வந்து சப்போர்ட் எடுக்குது, இல்ல இங்க சப்போர்ட் எடுக்குதுங்கும் போது டெஃபினட்டா என்ட்ரி கொடுக்கலாம். அண்ட் ஒரே கேண்டில் R1 previous day ஹைக்கு மேலயும் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ ஐ வெயிட்டட் அண்ட் ஐ எக்ஸிட்டட் அட் R2 லெவல். தட் வாஸ் த ட்ரேட் ரீசன். இதுலயும் ட்ரெண்ட் வந்து வெரி புல்லிஷ், கிளியர்லி புல்லிஷ் அண்ட் போத் த டைம் ஃப்ரேம். இதுதான் நம்ம எடுத்த ட்ரேட்ஸ்க்கான ரீசன் அண்ட் இதுதான் சிபிஆர் பேஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஸ் வெல் இன் பேங்க் நிஃப்டி வி காட் சோ ஃபார்.
Okay, what we can expect in upcoming weeks? See, already we are now at R2 level. Now R2 will act as a resistance. Yeah, exactly. Price இங்க இருந்து கொஞ்சம் struggle ஆக ஆரம்பிச்சிருச்சு. See, this is the R2 level in 1 hour. You can see 5 minutes-லயும் அங்க இருந்து small rejection. All time high தான் we cannot guess இதுதான் historical high next இவ்வளவு தூரம் போகும். But based on pivot calculation, R2 ல இருந்து again it's showing some struggle. So again நாளைக்கு R2 break ஆகுதுன்னா again அது மேல தான் போகும். If R2 is showing some strong rejection, then again we may experience some correction till R1 level. But trend enna clearly bullish. Still the trend is clearly bullish. We have to think about the past only below weekly CPR. அதே மாதிரி எனக்கு R2 ல இருந்தெல்லாம் ரிஜெக்ட் ஆகுதுன்னா again next level வரைக்கும் maybe ஒரு small correction expect பண்ணலாம். Okay. So this is all about today's video and mostly எல்லாமே நம்ம discuss பண்ணிட்டோம். And if you have any doubts, please do let me know in the comment section. We'll come up with a separate video for that as well. And இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க and do share it with your trading friends and community. So we'll see you on the next video. Until then, bye. Take care. Happy trading.